அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் புது புது ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வகையில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டது என்னென்னா, எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தரல ஒன்று சொன்னாங்க. அதே நேரத்தில் நாங்கள் சரியான ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டு கான்ஃபிடண்ட்டாக எங்களால் வெயிட் பண்ண முடியல. அதே நேரத்தில் ஒரு ட்ரேடு எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்டை நம்ம கேரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஒரு லாங்காக ஒரு ப்ராஃபிட்டை எப்படி மேக் பண்ணுறது, வெறும் சிங்கிள் லாட், ஒரே ஒரு லாட்டு 5,000 to 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. நெஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நெஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நெஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸ்டாக்ஸில் கூட ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்லித்தரப்போகிறேன். நம்மளோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த 10 to 15 மினிட்ஸ் ரொம்பவே வேல்யூபுளாக உங்களுக்காக இருக்க போகுது. பெய்டில் மட்டுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம வீடியோஸ்லாம் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ முடிவில் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஒரு 10 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோட இறுதியில் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறவங்களே பார்த்திங்கன்னா, எனக்கு கால் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், கேட்குறது என்னென்னா, சார் எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ட்ரா பண்ண தெரில சார். ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு மார்க்கெட் போகுது, அதை எங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறது அப்படின்னு. ஒரு மார்க்கெட் ஒரு புது இடத்துக்கு போகும், இங்கே இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக இருக்குது, மார்க்கெட் போயிட்டே இருக்குது. சார் இந்த சப்போர்ட் எடுக்கிறதா, இந்த சப்போர்ட் எடுக்கிறதா, இந்த சப்போர்ட் எடுக்கிறதான்லாம் எங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது சார் அப்படிம்பாங்க. அவங்களுக்குலாம் பிகினராக இருக்கீங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் இப்போ ட்ராப் பண்ணுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கூட நான் இந்த இண்டிகேட்டருங்க மூலயமா உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கேண்டிலில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் பையர்ஸும் உள்ளார வருவாங்க, செல்லர்ஸும் வருவாங்க. ஒரு கேண்டில் க்ரீனாக இருக்கும், ஆனால் அந்த கேண்டில் அடுத்த கேண்டில் செல்லில் போய் முடியும். ஒரு கேண்டில் ரெட்டாக இருக்கும், ஆனால் அந்த கேண்டில் அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா பெரிய பையிங்கில் போய் முடியும். அப்போது ஒரு கேண்டிலில் பை நடக்குதா செல் நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதையும் நான் சொல்லித்தரப்போகிறேன். அதே நேரத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் எப்படி ட்ரா பண்ணுறதில்ல அந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணி எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை லாங்காக கேரி பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 100 ரூபாயில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நெஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 200 இப்போதைக்கு உள்ள வாலட்டிலிட்டிக்கு நல்ல மார்க்கெட் மொமெண்டம் கிடைக்கிது. அப்போது அந்த 100 ரூபா இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் ஹோல்டு பண்ணாலே நம்மளால் 20லேருந்து 30 பாயிண்ட் 50 பாயிண்டெல்லாம் எடுக்க முடியும். அப்போ 50 பாயிண்ட்லாம் எடுத்திங்கன்னா 2500 எடுக்க முடியும். அப்போது எப்படி சார் நான் கான்ஃபிடண்ட்டாக வெயிட் பண்ணுறது, எதை பேஸ் பண்ணி சார் கான்ஃபிடண்ட்டாக வெயிட் பண்ணுறது அப்படின்னா வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்காக இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், இதில் ஒரு 2 இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டரை பாருங்கள். இண்டிகேட்டரில் போனீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டைனமிக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணிங்க 13,651 இருக்கும். அடுத்தது சப்ளை அண்டு டிமாண்ட் ஜோன் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இருக்கும். நான் இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 இண்டிகேட்டரையும் ஆட் பண்ணிங்க. சப்ளை அண்டு டிமாண்ட் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ஒரு 2 இண்டிகேட்டர் இருக்கும். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எப்படி நிறைய பேருக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண தெரியாது. இந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே பார்த்திங்கன்னா அதுவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணி முன்னாடியே காமிச்சிடும். நீங்கள் இன்றைக்கி டயத்துக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, புதுசாக ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பாயிண்ட்டுன்னு கொண்டு அது சொல்லிவிடும். எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, எது சப்போர்ட்டாக இருக்குன்னு. இந்த பாருங்க, ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அந்த இடத்த ஒரு லைன் காமிச்சிடுச்சு. அதே நேரத்தில் ப்ரீவியஸாக இருந்தது 21,943. நான் 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வச்சாலும் அந்த டைம் ஃப்ரேமுக்கு அது மாற்றி காமிக்கும். சரிங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி காமிக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 1 ஹவரில் ரெட் கலர் கேண்டிலாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்.
க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு, இந்த க்ரீன் கலர் கேண்டிலும் சப்போர்ட்டாக காமிக்குது. ஓகே, இது 1 hour டைம் ஃப்ரேமில். இப்போதைக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 3 லைன் மட்டும் போதும் அப்படிங்கிறதான் இது காமிக்குது. நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதுவே வந்து என்ன பண்ணிவிடும் அப்படின்னா மார்க்கெட்டு அடுத்த நாள் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு அதுவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மாற்றி கொடுத்துடும். ஓகே சார், இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் இருக்குது சார், ஏன் சார் மார்க்கெட் இங்கேயே திரும்பிச்சு அப்படின்னா, நல்லா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதுதான் வந்து சப்போர்ட். ஆனால் வந்து நான் ஏற்கனவே நம்மளோட வீக்லி வீடியோஸ்லாம் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனுக்கு வராமே திரும்பியிருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டால் எல்லாருமே வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அட்வான்ஸாக இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திருப்பிட்டு போயிட்டாங்க. சரிங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்போர்ட்டை வந்து தேர்க்கு பார்த்தீங்களா, சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டை தான் காமிக்குது. ஆனால் இன்பிட்வீனில் சப்போர்ட்டே கிடையாது, மார்க்கெட் வந்து அப்படியே திருப்பிட்டாங்க பையிங் ப்ரெஷரில். சரிங்களா, அடுத்தது இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஏன் காமிக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல 2 இடத்துலையுமே வந்து மார்க்கெட் வந்து டபுள் டாப் எடுத்துகிட்டு கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துலாம் வந்து சப்போர்ட் ஜோனாக காமிக்குது. அதேமாரி மார்க்கெட் வந்து இந்த ஆல் டைம் ஹைலாம் இருக்குது பார்த்தீங்களா, 22,000 ஜோன், 22,035, இந்த 22,000ங்கிற லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு விக்கு வச்சுட்டு மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக காமிக்குது 1 hourல. இதே 15 minute இன்ட்ராடேயில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து 15 minute உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் இதில் போய் என்ன பண்ணிக்கலாம், செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு என்னென்ன டைம் ஃப்ரேமுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்டைலில் வந்து நீங்கள் கலர்லாம் வந்து லைன் வந்து மேலே காமிக்கணுமா கீழே காமிக்கணுமா, லேபிள்லாம் வச்சுக்கிறதெல்லாம் எப்படி, அதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இது எல்லாமே மொபைலில் நீங்கள் பார்க்குற செட்டிங்ஸ் மாரி தான் இருக்கும். அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன்னா வீடியோ வந்து ஒரு 1/2 hourக்கு மேலே போய்டும். சரிங்களா, செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாமல் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். சரிங்களா, இப்போ நான் 15 minutesல சொல்லியிருக்கேன். 15 minutesல இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மேலே பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதே போல் ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு, இதுவும் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, இதுவும் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, இதுவும் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, இதுவும் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் எங்கே சார் காணவே காணும், மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நியூ ஏரியாவில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் ஹை போகும் அப்படிங்கிறத மேக்ஸிமம் கணிக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து க்ரீன் கேண்டிலே உங்களுக்கு காமிக்குது. இதே நீங்கள் ஒரு 5 minute கேண்டிலில் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து இன்ட்ராடேக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. ஏன் சார் இந்த இடத்துல எந்த லைனுமே இல்லைன்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. ஓவர் வேல்யூஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடம் வந்து இண்டிமேட் பண்ணுது. இந்த க்ரீன் கலர் லைனுக்கு மார்க்கெட் எப்போ வருதோ அந்த லைனுக்கு இப்படியே மார்க்கெட் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். பாக்கி எப்போ நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் அது அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஏன் லைனே ட்ராவ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரெட் கலர் லைன் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல க்ரீன் கலர் லைன் இருந்ததுன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல இன்டிசிஷனில் இருக்குது, அதனால் எந்த லைனுமே இல்லை. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா 19,935க்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த க்ரீன் கேண்டில் வரும்போது தான் நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். சப்போஸ் ரெட் கேண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் இண்டிமேட் பண்ணுது. ஓகே, எப்போப்பெல்லாம் வந்து சப்போர்ட் வந்து காமிக்குதோ மார்க்கெட்டை அந்த இடத்துலலாம் நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா இதை ரெசிஸ்டன்ஸாக பார்க்கணும். ஓகே, அடுத்தது ஒரு கேண்டிலில் வந்து என்ன சார் நடக்குது, சரிங்க சார் எந்த இடத்துல சார் பிரேக் அவுட்டை நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நிமிஷங்க இந்த லைனை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போது ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இந்த சப்ளை அண்டு ஜிமான் ஆர்டர் பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆர்டர் பிளாக்னால் வந்து ஆர்டரு ஒரு கேண்டிலில் என்ன மாதிரியான ஆர்டர் நடக்குது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இடமே இருக்குது, மார்க்கெட் வந்து February 15th மார்க்கெட் வந்து என்ன இருக்குது சப்ளை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன இருக்குது சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் மல்டிபிள் டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து காலையில் மார்க்கெட்டு
ஓப்பன் ஆன மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கேருந்து செல்லிங் ப்ரெஷர். இந்த ஆரோ மார்க்கை பாருங்கள், டவுன் சைடு ஆரோ மார்க்கை காமிக்குதுங்களா. அப்போ மார்க்கெட் வந்து எங்கே போக போகுது, சப்போர்ட் ஜோன் வரைக்கும் போக போகுது அப்படிங்கிறத ஆர்டர் பிளாக் காமிக்குது. இந்த ஆர்டர் பிளாக் என்ன சொல்லுது, மார்க்கெட் கீழே போகுங்கிறத காமிக்குது. நீங்கள் ஒரு கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இந்த ஆர்டர் பிளாக் வந்து உங்களுக்கு ஷோவாக ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல கேண்டில் வந்து கீழே போக போகுதா மேலே போக போகுதானே. இந்த இடத்துல இருந்து இந்த டவுன் சைடு ஆரோ மார்க் வந்து ஷோவாயிடுச்சு அப்படின்னா, நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த டவுன் சைடு வந்துருச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் இந்த கேண்டிலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அங்கேருந்து ஃபாலோ ஆகிற மார்க்கெட் சப்போர்ட் வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா 21,926 எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 100 புள்ளிகள் ஃபாலோ ஆகிருக்கு. 21,920 அந்த ரேஞ்சிலேருந்து எது வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு, 800 வரைக்கும் 120 புள்ளிகள் ஃபாலோ ஆகிருக்கு. அப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு 21,900 புட்டோ 22,000 புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 to 70 பாயிண்ட்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியும். சரிங்களா. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுக்க விட்டுட்டீங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமான்னு பயத்தில் விட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்தோன்னே இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து ஆரோ மார்க் எங்கே காமிக்குது, பையாக காமிக்குது. அப்போ பையாக காமிக்கும் போது நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா கூட உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கணும். இந்த கேண்டிலுக்கு கீழே வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துலேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத கேரி பண்ணிக்கலாம். அப்போது என்ன ஆகும், இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா கூட 21,886 அப்படிங்கிற இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா கூட இங்கேருந்து 50 புள்ளிகள் மார்க்கெட் ஏறி இருக்குது. அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் 20லேருந்து 30 புள்ளிகள் ப்ராஃபிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அட் த மணி போயிருந்தாலே. ஓகேங்களா. இப்போ அடுத்தது சப்போர்ட்டு மார்க்கெட் வந்து அடுத்த இடத்த வச்சுக்கோங்க. இது ஒரு நாள் இந்த இடம் வந்து லைனை ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் பண்ணி காமிக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து இன்டிசிஷனாக இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி கீழே வருது. இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லைன் ட்ராவாக இருக்குது. இது என்ன லைன்னா ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேண்டில் வந்து பையிங் ப்ரெஷர் கேண்டில் அப்படிங்கிறத காமிக்குது. இந்த லைன் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை, ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்படிங்கிறத காமிக்குது. ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. அதே போல் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் கீழே போனதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கேண்டிலாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வந்து மேலே வைக்கணும். இப்போது இந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. மார்க்கெட் வந்து பாருங்கள் இந்த லைன் வந்து தெரியுதுங்களா, இதுக்கு கீழே மார்க்கெட்டை க்ளோஸ் ஆகவே விடல பாருங்கள். இந்த கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் வந்து பை ஆகிடுச்சு. இந்த கேண்டிலும் வந்து அட்ரெண்ட் காமிச்சிடுச்சு. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு மேலே தான் வந்து நம்ம பை பண்ணுறோன்னு வச்சுங்க. பை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸே ஆகலை பாருங்கள். இந்த இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட்டு இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிடுச்சு. க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, மார்க்கெட்டு மேக்ஸிமம் வந்து அதுக்கு மேலேயே தான் சஸ்டெயின் பண்ணுது. அதனால தான் எப்போ ட்ரேடு நீங்கள் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் ஆகும். பார்த்துக்கோங்க, இதுதான் இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷல் நண்பர்களே. மேக்ஸிமம் வந்து இந்தமாரி ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃப்ரைடே வந்து மேக்ஸிமம் கன்சால்டேஷன் ஆனது. அதனால வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே சைட்வேஸில் இருந்ததுனால பெருசாக இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஆனால் ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு மேலே பிரேக் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. இந்த இடத்துல பெருசாக என்ட்ரி கிடைக்கலனாலும் இந்த புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனிச்சு, மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஏரியாவை காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்த திருப்பி அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, இந்த கேண்டில் மிக முக்கியம், சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில்லே உங்களுக்கு என்ன காமிச்சிடுச்சு, மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, இந்த சப்போர்ட் எடுக்குது, மார்க்கெட் மேலே போகுதுன்னு இந்த கேண்டில்லே பையர்ஸ் உள்ளார வந்துட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஆரோ மார்க் வந்து உங்களுக்கு காமிச்சிடுச்சு.
அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து பை ட்ரெண்ட் வந்துருச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி மார்க்கெட்டில் நல்லாவே ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் இந்த ட்ரெண்டி மார்க்கெட்டில் நீங்கள் இதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்டும் கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டும் அப்படிங்கிறத இதை நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. இந்த இடத்துல கூட பாருங்கள், சப்போர்ட்டு இந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் வச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தால் கூட மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத காமிச்சிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கையும் பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பாருங்கள், ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை பற்றின தகவல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம இந்தமாரி ட்ரேடை வந்து ஒரு ட்ரேடை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு என்ட்ரி வரும். இதோட அடிஷ்னலாக சப்போஸ் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து இதில் ஏதாவது ஒன்று கட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வந்து எதையாவது ஒன்றை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ இதோட VWAPயை ஆட் பண்ணிக்க, வால்யூம் இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷியல், அதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம், ஆர்டர் பிளாக்கை வச்சுக்கிட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கூட எடுத்து விட்டுட்டு இதில் வந்து மூவிங் ஆவரேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் இன்னுமே வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகும், மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகும். பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் ப்ளஸ் வந்து ஆர்டர் பிளாக். இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் அந்த லைனை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கும். இந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகும்போதெல்லாம் பையிங் ப்ரெஷராக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், மார்க்கெட் கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் வருது, இந்த லைனை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆர்டர் பிளாக் வந்து என்ன சொல்லுது, இந்த லைனை பிரேக் பண்ண போது பையிங் ப்ரெஷர் கேண்டில் அப்படிங்கிறத சொல்லுது. மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கு. ஓகே, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கும் போது மட்டும் ரியல் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளோட பர்சனல் சப்போர்ட் அண்ட் கேரும் உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து என்ன தான் இருந்தாலும் சார் எங்களுக்கு யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், உங்களை மாரி நீங்கள் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா, நம்ம இன்றைக்கி எந்த செக்டார் வந்து நல்லா இருக்குது, எந்த இண்டெக்ஸ் நல்லா இருக்குது, என்னென்ன மாதிரியான செக்டர் வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது, எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப் வந்து வச்சுருக்கோம். அந்த டெலகிராம் குரூப்பில் அப்டேஷன் கொடுக்குறோம். அதே நேரத்தில் நம்ம ரெஃபரலில் நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப்போர்ட்டிவ்லாம் கிடைக்கும். மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது, என்ன இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பர்சனலாக அந்த குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து அலைஸ் ப்ளூ ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட் ஐடியை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அனுப்பி விட்டிங்க அப்படின்னா நான் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு பர்சனலாக நான் வந்து சப்போர்ட்டிவாகவும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து இது எல்லாமே கிடைக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஃப்ரீ தான், நம்மளோட சப்போர்ட்டிவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெஃபரலில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட பேரில் வந்து நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. எந்த அக்கௌண்ட்லேயும் எந்த ஃபேக் சேனல்ஸ்லையும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், டெலகிராமுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மேனுவலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி எதுவுமே வராது. ஒரு அளவுக்கு தான் வந்து இண்டிகேட்டர்லாம் வந்து ஒர்க் ஆகும். நம்ம மேனுவலாக அப்பப்போ வந்து அந்தந்த டைம் ஃப்ரேமுக்கு இண்டிகேட்டரை இல்லாமல் நம்ம மேனுவலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறது தான் இன்னுமே சிறந்ததாக இருக்கும். அதுபோல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைய நீங்களே ஓனாக கற்றுக்கணும். இண்டிவிஜுவலாக இன்னுமே நாலேஜை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் கோர்ஸஸ் சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது. மார்க்கெட்டை கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.